Hi bro. Did you wait too long? Tell him that you love him, but he's already gone, darling. Did you make two wrongs? Know that daddy never made a right before, darling. You never made Door சரியா க்ளோஸ் பண்ணல. the judge, darling. ப்ரோ எதா இருந்தாலும் பார்த்துப்போம் வாங்க ப்ரோ. நீ செக் பண்ணணும் ப்ரோ. அதான் நீ ஏன் ப்ரோ பார்க்காம இருந்த? எதுக்கு கவலைப்படக்கூடாது. எனக்கு ஆனால் டிப்ரெஷனாக தான் இருக்கு. இருந்தாலும் நான் அது வெளியே காட்டிக்கல. ரொம்ப ரொம்ப கொடுமையான அவன். And I ain't had the heart to leave, yeah. It's feeling like a ஹே கைஸ், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். வெல்கம் டு சூர்யாஸ் அண்ட் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து காலையிலேயே ட்ரிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க, கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறோங்க. யார் கூட அப்படின்னா மனோஜ் ப்ரோ கூட. அவர் வந்து சேலத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆகுது. நான் இங்கேருந்து கிளம்புறது 6 மணி ஆகுது. நான் சேலத்துலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அவரை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரிப்பை என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கலாம் பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாடா. ஆடா பாவீங்களா, லாரியவே கவுத்துட்டானுங்களே. என் ஊர் தாங்க, ஆத்தூர் தான் இது. நான் ஹைவேல இப்படி போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல அதிகமாக இப்படி தாங்க ஆக்சிடெண்ட்டாகவே நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு வால்பாறை அப்படின்னா அது எங்கெங்கேயோ பிளான் போய் இப்போ வால்பாறையில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ என் கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜே விளாகர் மனோஜ் ப்ரோ வராரு இந்த ட்ரிப்பு நம்ம கூட. அவர் வந்து சேலமில் இருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பார். இப்போது நான் ஆத்தூர்லேருந்து நான் இப்போ போயிட்டுருக்கேன். இன்னும் ஆத்தூரை தாண்டலை. இது வந்து அவுட்டர் பைபாஸ். ஸோ இங்கேருந்து நான் சேலம் போகிறதுக்கு இன்னும் ஒரு ½ hour ஆகிடும். அங்கேருந்து நான் அவர் கூட போனோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜு மட்டும் ஏறிட்டோன்னா அடுத்தது ஒரே ஹைவே தான். சும்மா சூப்பராக போயிட்டே இருக்கலாம். இதில் வண்டி ஓட்டணுன்னாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா லீன் பண்ணலாம் இதில். அவ்வளவுதான். பரிதாபமாக இங்கே நின்றுட்டுருக்காரு தனியாக. ஹாய் ப்ரோ. ஆ இல்லை இல்லை, இனிமே தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். மனோஜை பார்த்தாச்சு, பேக் எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. முருகா, ஆல் செட் கைஸ். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40 ஆகுது. இங்கேருந்து கோயம்புத்தூர் 150+ கிலோமீட்டர்ஸ் தான். கோயம்புத்தூர் போயிட்டோன்னா அங்கேருந்து பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை கிளம்பிடலாம். அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு சீக்கிரமாக வால்பாறை போயிட்டா அங்கே இன்றைக்கி ஒரு 3 பிளேஸை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நாளைக்கு வந்து அதிரப்பள்ளி கன்ஃபார்ம். நாளைக்கு வந்து அதிரப்பள்ளி போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். லாஸ்ட்டாக திருச்சூர் போகும்போது இதே ரூட்டில் தான் நம்ம போனோம். அதனால் இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் கைஸ். அதிரப்பள்ளிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் அது வந்து ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் சரி, அது கரெக்டான டைம் வரும்போது நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த ட்ரிப் வந்து கேரளாவில் வயநாடு போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அப்படி இப்படின்னு பிளானை மாற்றி வால்பாறை அதிரப்பள்ளின்னு கடைசி நேற்று நைட்டு தான் மாற்றினோம். ஓகே, ஃபைனலாக இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ரூம்ஸ் எதுவும் பார்க்கல, அங்கே போயிட்டு தான் பார்க்கணும். அது வேற ஒரு வேலை இருக்குது அங்கே போயிட்டு நமக்கு. ஒவ்வொரு ட்ரிப்லையுமே நமக்கு இது ஒரு வேலையாக இருக்குங்க. டோரை க்ளோஸ் பண்ணலை இந்த காரில். டோர்
டோர் சரியாக க்ளோஸ் பண்ணல. அதாவது ஒவ்வொரு ட்ரிப்புக்குமே நமக்கு இதே ஒரு வேலை. யாராவது ஒருத்தவங்க டோர் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நம்ம போய் அதை கரெக்ட் பண்ணணும். பெட்ரோல் அடிக்கணும் ப்ரோ, பெட்ரோல். ஓகே, பாரத் பார்த்தாச்சு. டேங்க் ஃபில்ண்ணே. ம், டீ பிரேக் எடுத்துக்கும். இவ்வளோ வேகமாக ஓட்டினா நாடு தான் தாங்குமா இல்லை காடு தான் தாங்குமா? எது 130? பூஸ்ட் ஏற்றியாச்சு, இதுக்கு மேலே நோ ப்ராப்ளம். 150 கிலோமீட்டர்ஸை ஒரு 1.25 மணி நேரத்தில் போகிறது தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்வென்ச்சர் ரைடு எப்படி இருக்குன்றத எங்க கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ பைக் ஓட்டும்போது ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்க, சேஃப்டியாக ஓட்டுங்க. ஓகே, கர்ணன் ஒரு ஃப்ளோவில் போகிறாங்க. அவன் 120. இந்த டோல்கேட்டு தாங்க நம்ம கிராஸ் பண்ணுற செகண்ட் டோல்கேட்டு. இப்போ நம்ம சங்ககிரி ரீச் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து அடுத்தது வந்து குமாரபாளையம், பவானி, அப்புறமேட்டு பெருந்துறை, அதுக்கப்புறம் அவிநாசி. அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே சும்மா சூப்பரான ரோடு தான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ரோட்டை. இப்போ வேறு ரீசெண்டாக கருப்பு படம் பார்த்துட்டேங்க. அந்த படத்தோட பிஜிஎம், இந்த சாங் வந்து மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ வேகமாக போகும்போது உடனே அந்த பிஜிஎம் மண்டையில் ஓட ஆரம்பிச்சிருது. அப்படியே ஒரு பவர், அப்படியே இப்படி ஒரு முறுக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ரோடு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. காவேரி ஆறுங்க, முன்னைக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தண்ணி குறைஞ்சிருச்சு, மழை பெய்யல. இதுக்கு மேலே மழை காலம் வந்துச்சுன்னா, மான்சூன் டைம்லலாம் இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி போகும். தேர்டு டோல்கேட்டுங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் போயிட்டா டோல்கேட்டு தான் அதிகமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். தூக்கம் வருது ப்ரோ. மறுபடியும் ஏதோ சம்பவம் ஆயிடுச்சாட்டுக்கு. காலையிலேருந்து இன்னைக்கு இப்படியே போயிட்டுருக்கு நண்பா. ரொம்ப தூரத்துக்கு டிராஃபிக்குங்க.
பிரதர் ஹிமாலயனை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பையனும் ஃபன் காட்டுவான். எப்பா சாமி, இதை கடந்து வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. இது நம்ம கிராஸ் பண்ண போகிற 4th டோல்கேட்டு. ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எனக்கு இப்போவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் தூக்கம் வருது, ஒரு பக்கம் பசிக்குது. ஏங்க லாஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ட கடையை காணோம். இங்கே தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த இடத்துல தான் கைஸ் நானும் தினேஷும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு ஸ்கூட்டியில் கிராஸ் ஆகிட்டாங்க. நான் போயிட்டு இருந்தது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில். சடனாக வந்துட்டாங்க. அவர் அப்படியே கட்டு எடுத்துட்டாரு. நான் அடித்தேன் பிரேக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா தூக்கி விட்டுருப்பாங்க நம்மளை. பொள்ளாச்சி சிட்டிங்க. ஆனால் பொள்ளாச்சிக்குள்ளே வந்துட்டா நமக்கு எந்த ரூட்டில் எங்கே போகணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். 2-3 ரவுண்டானா இருக்குது. அதில் எந்த வழியாக போகிறது அப்படிங்கிறதுலே நமக்கு குழப்பி விட்ருவாங்க. இப்போ இதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போடணும். சரிங்களா? இப்போ அந்த ரவுண்டானாலேருந்து யூ-டர்ன் போடணும். இதுதான் பெரிய கன்ஃபியூஷன். Did you wait too long? Tell him that you love him, but he's already gone, darling. Did you make two wrongs? Know that daddy never made a right before. என்ன சம்பவம்னா ப்ரோ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எல்லா வீடியோவும் ஸ்லோ மோட போட்டார். அதுதான் பிரச்சனையே. இப்போ சூப்பர் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக அவர் எல்லா வீடியோவும் வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே ப்ரோ, எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். வாங்க இதை ஆஃப் பண்ணுங்க. இப்பயும் பார்த்துட்டு தானே இருக்கோம். எடு ப்ரோ. ப்ரோ நீ செக் பண்ணணும் ப்ரோ. அதெல்லாம் நீ ஏன் ப்ரோ பார்க்காம இருந்த? அதெல்லாம் இப்படி ஆகும். நான் என்ன கனவா கண்டேன். மொபைல் எடுத்தேன், ஆங்கிள் செக் பண்ணேன். அதில் பேக் பண்ணும்போது ஸ்லோ மோட். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் கீழே அடிவாரத்துலேருந்து இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே ஸ்லோமோவில் இருந்திருக்குங்க. நான் எவ்வளோ விஷயம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், எவ்வளோ விஷயம் பேசியிருந்தேன், எல்லாமே போயிடுச்சு. உண்மையுமே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குங்க. நான் இந்த இடத்த எல்லாமே எவ்வளோ அழகாக காட்டியிருந்தேன் தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போலேருந்தே ஆரம்பிப்போம். அந்த ஒரு தவறு நடந்ததுக்கு கம்பெனி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஆனால் டிப்ரெஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அது வெளியே காட்டிக்கல. எதுக்கு கவலைப்படக்கூடாது.
இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இல்லை ஆக்சுவலி எங்கே தப்பு நடந்ததுன்னா, நான் கீழே வந்து ஜூஸ் குடித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பேட்ரி நான் மாற்றினேன். பேட்ரி மாற்றிட்டு மொபைலில் வந்து ஆங்கிள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மொபைலில் செக் பண்ணேன். ஆனால் செக் பண்ண நான் என்ன பண்ணிட்டேன், பேக் வரும்போது அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்டேன். அது அப்படியே ஸ்லோ மோவில் போய் நின்றுச்சு. அங்கே தான் சம்பவம் நடந்துருச்சு. அதை விடுங்க, இப்போ இந்த வியூக்கு வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நாளைக்கு காலையில் வந்து அத்திரப்பள்ளி போனோம். இந்த வியூ பாருங்க நேரா. ஐயோ வேற லெவலுங்க இதெல்லாம். இப்போ வால்பாறை போயிட்டு அங்கே இப்போ ரூம் பார்த்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு வேலை முடிஞ்சுது. ஆனால் தூரல் போடுதுங்க இப்போ இங்கே. வேறு எல்லாம் ரெயின் ஜாக்கெட் எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன். தலைநார் வந்து இப்போது வேணாம், மான்சூன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலுமே அதை விட ஒரு அழகான பிளேஸ் இந்த வால்பாறையில் கிடையாது. அதை நீங்கள் கன்ஃபார்ம் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஃபாகில் அப்படி இப்படின்னு அழகாக இருக்கும். அங்கெல்லாம் பாருங்கள் என்ன மழை பெய்யுதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா. அங்கே பாருங்க மழை பெய்யுது அங்கே. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இறங்கி பேசாமல் ரெயின் கவர் எடுத்துடலாமா? எங்கே? வால்பாறைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ நாங்கள் போகிற ரூட் எல்லாமே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. வால்பாறை வந்துட்டோங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ ரூம் பார்த்துட்டா வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை முடிந்தது. அதுதான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இதாங்க வால்பாறை பஸ் ஸ்டாண்டு. கீழே போய் பார்த்துட்டு வரலாம். கீழே இருக்கும், கீழே ரூம்ஸ் இருக்கும், பார்த்துட்டு வரலாம். ரூம் தேடுற வேலை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கொடுமையான வேலைங்க. அப்போவே நான் வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சடன் பிளான்னு சொல்லி ஃபைனலாக ஒரே ஒரு ரூம் மட்டும் நம்ம நேரங்க கொஞ்சம் கிடச்சிருக்கு. இதுதாங்க கிராண்டு, இங்கே தான் கிடச்சிது. அது உள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எங்களோட கஷ்டத்துக்கு இப்போதைக்கு உதவி பண்ணவங்க இவங்க தான். ஏதோ சினிமா பட ஷூட்டிங்க்கு லைனாக போவாங்களே இந்த வில்லனுங்களாம், அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அதனால் அங்கே நாங்கள் செக் போஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம். அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் மழை தான், பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக இப்போ மிஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஒன்றுமே தெரில.